எஸ்டிபி கட்சியும் அன்றைக்கு இருந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு இந்திய ராணுவத்துக்கு நிகரான அமைப்பாக என்னோடு கைகோர்த்திருந்திருக்கிறார்கள். எஸ்டிபியின் துணை அமைப்பாகவும் நட்பு அமைப்பாகவும் இருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய மாபெரும் அணிவகுப்பு மரியாதையிலே அணிவகுப்பு நிகழ்ச்சிகளிலே பல கட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு காவலரை தவிர நம்முடைய சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைப்படை போன்று மிகச் சிறப்பாக அணிவகுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து பொதுமக்களுக்கு ஒன்றென்றால் தன் உயிரையும் தருகின்ற ரத்தத்தையும் தருகின்ற ஆற்றல் மரபர் படைதான் எஸ்டிபியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும். தேசபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அன்புமாரி. அன்பு சகோதரில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். அதாவது 16ஆம் தேதி, இந்த மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில் எஸ்டிபி கட்சி ஒரு பேரணி நடத்துகிறாங்க. 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி. ஒன்று, முஸ்லீம்களுக்கு 7% இடஒதுக்கீடு வேணும். இன்னொன்று, 36 சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க. வேல்முருகன் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய காணொலிகளை நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கக்கூடிய காணொலியில் போட்டிருப்பேன். அதாவது வேல்முருகன் அந்த இடத்துல என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பை பற்றி பெரிய அளவில் பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ தமிழகத்தில் அணிவகுத்து நிற்கிது தமிழக மக்களை காப்பாற்றுறதுக்காக. அதனால் எல்லையில் இராணுவம் எப்படி அணிவகுத்து நிற்குதோ அதே போல் பிஎஃப்ஐயும் எஸ்டிபிஐயும் அணிவகுத்து நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒரு தேச விரோதமான சொற்களை பயன்படுத்தி அந்த இடத்துல பேசிக்கிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு 5 வருஷம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிஎஃப்ஐ வேறு 5 வருஷத்து தான் பண்ணிக்கிறாங்க. இந்த அமைப்பு தொடர்ந்து தடை பண்ணணும்னு சொல்லி இந்து அமைப்புகள் நாங்கள்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த அமைப்பினுடைய பின்பலம் என்னங்கிறது மத்திய அரசாங்கம் ஆய்வு பண்ணி தான் இந்த தடையை பண்ணிக்கிறாங்க. இது ஏதோ சாதாரண ஒரு பெட்டிஷன் போட்டோம்னா அந்த அமைப்பை தடை பண்ணலை. அதாவது தமிழகம், கேரளா, டெல்லி இதுபோல் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய உளவுத்துறை மூலமாக ஒரு சர்வே ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க இந்த அமைப்பு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த அமைப்பினுடைய பின்பலம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இயக்க தலைவர்களுடைய படுகொலை, பல இடத்துல பல நாச வேலை செஞ்சுக்கிறாங்க. உடனடியாக இந்த அமைப்பை நம்ம தடை பண்ணி ஆகணும். தடை பண்ணலைன்னா மிகப்பெரிய அளவில் நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு அந்த இயக்கத்தை தடை பண்ணிக்கிறாங்க. வேல்முருகன் போல் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய இந்திய இராணுவத்தோடு ஒப்பிட்டு அந்த தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தை பேசுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தேச விரோதம். உடனடியாக தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வேல்முருகனுடைய பின்பலத்தை ஆராய்ச்சி பண்ணணும். என்ன காரணம்னா, பிஎஃப்ஐ தடை பண்ணும்போது திருமாவளவன், வேல்முருகன் போல் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. அப்போது இவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எஸ்டிபி பிஎஃப்ஐயை இவங்க தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு முழுக்க முழுக்க பிஎஃப்ஐனுடைய முகம்தான் எஸ்டிபி வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதையும் மத்திய அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும். எஸ்டிபி நாச வேலை, எத்தனையோ நாச வேலையில் ஈடுபட்டிருக்கு. அந்த நாச வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வேல்முருகன் போல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்து பேசுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக நம்மளுடைய இந்திய இராணுவத்தை இழிவுபடுத்தி தடை செய்யப்பட்ட பிஎஃப் அமைப்போடு சேர்த்து பேசிய வேல்முருகனையும் அந்த தமிழ் வாழ்வுரிமை கட்சியும் தடை செய்ய வேணும்னு சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இந்த காணொளி மூலமாகவே நான் கோரிக்கை வைக்கிறேன். தடை செய்வதற்கு தாமதம் காட்டினால் தடை செய்வதற்குண்டான அத்தனை பணியும் அறவழியில் போராட்டி சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் வழி நடத்துவோம். உடனடியாக வேல்முருகன் போல இருக்கக்கூடிய நபர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேணும்னு சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் இந்த காணொளி மூலமாகவே மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். வந்தே மாதரம்.